யாரெல்லாம் சத்தியத்தில் நடக்கிறாங்களோ அவர்கள் தான் தேவனுக்கு பிரியமானவர்கள். சங்கீதம் 37:23 நல்ல வசனம். நல்ல மனுஷன் வழியின் மேல் ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். சங்கீதம் 33:5 நீதியிலும் நியாயத்திலும் அவர் பிரியமாயிருக்கிறார். வேதமும் ஒண்ணுதான், சத்தியமும் ஒண்ணுதான், சத்தியமான இயேசுவும் ஒண்ணுதான். நீதிமொழிகள் 16:13 நிதானமாய் பேசுகிறவனிடத்தில் ராஜா பிரியமாயிருக்கிறார். இப்ப யோபு தேவனுக்கு மிகவும் பிரியமானவன். யோபு ஊத் தேசத்திலே ஒரு மனுஷன் இருந்தான். யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகுவனும் தேவனுக்கு பயந்தவனும் சொல்லிருக்கு இல்லையா. அவனை ஏன் தேவன் ஆசீர்வதிச்சார் அப்படின்னா, அவன் நண்பர்கள்ட்ட யோபுவை பத்தி சாட்சி சொல்றாரு. நீங்கள் என் தாசனாகிய யோபுவை போல நிதானமாய் பேசவில்லை. சத்தியத்தை அறிந்தவன் இந்த யோபு, அதனால நிதானமாய் பேசுகிறவன். வேதத்தை அறிந்தவங்க படபடன்னு பேச மாட்டாங்க, சரிங்களா? நிதானமா பேசணும். வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் தெளிவா புரியிறாப்புல விளக்கம் உள்ளதாக, உங்கள் வார்த்தைகள் கிருபை பொருந்தின வார்த்தைகளாகவும் உப்பால் சாரமேற்றப்பட்ட வார்த்தைகளாகவும் இருக்க வேண்டும் வேதவசனம் சொல்லுது இல்லையா. அப்ப அது எப்படின்னா நிதானமா பேசும்போதுதான் வரும். சங்கீதம் 127:3 பிரியமானவருக்கு கர்த்தர் நித்திரை அளிக்கிறார். புதிய ஏற்பாட்டுல பேதுருவை அடுத்த நாள் சிறை சேதம் பண்ண போறாங்க, கொல்ல போறாங்க. ஆனாலும் மனுஷன் பேதுரு அழகா தூங்குறார். ஏன்னா நித்திரை அளிப்பது யாரு? பிரியமான நித்திரை அளிப்பது யாரு? கர்த்தர் தான். அதனால பேதுரு அழகா தூங்குறாரு, நமக்கு ஒண்ணும் நடக்காதுன்னு சொல்லி தைரியமா. ஆனா அங்க நினிவேக்கு போக சொன்ன, தர்சீசுக்கு போக சொன்ன அந்த யோனா அவன் கப்பலின் அடித்தளத்திலே போய் தூங்கினாலும் சரிங்களா, மற்றவர்கள் அவனை எழுப்பி விடுறாங்க. நாங்க இவ்வளவு பெரிய போராட்டத்துல இருக்கோம், உனக்கு என்ன தூக்க வேண்டி கிடக்குது அப்படின்னு அவனை தூக்கிட்டு போறத பாத்துறோம். நித்திரை யார் கொடுக்கறதுன்னா கர்த்தர் தான் கொடுக்கிறார். யாருக்கு கர்த்தர் நித்திரை கொடுக்கிறார் அப்படின்னா பிரியமானவர்களுக்கு. உலகத்துல பணத்தை சம்பாதிச்சிடலாம், புகழை சம்பாதிச்சிடலாம், என்ன வேணாலும் படிச்சிடலாம், சரிங்களா? ஆனா சமாதானத்தை யார் கொடுக்கறதுன்னா அது கர்த்தர் தான் கொடுக்கிறார். சமாதானம் பிரியமானவர்களுக்கு தான் தருவார். வசன தியானத்தின்படி நான் ஒரு தானியேலை போல, ஒரு யோவானை போல, ஒரு காலிவை போல தேவனுக்கு மிகவும் பிரியமானவனாக இருக்க வேண்டும், சரிங்களா? அதான் லூக்கா புத்தகம் 12:32 இவ்வாறாக சொல்கிறது, பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமா இருக்கிறார். நம்ம சிறுமந்தையா இருக்கலாம், சின்ன ஆளா இருக்கலாம், ஆனா கர்த்தருக்கு மட்டும் நீங்க பிரியமா இருந்தால் தேவன் உங்களை உன்னதத்திலே உயர்த்தி வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதை செயல்படுத்தவும் செய்வார். நீங்கள் தேவனுக்கு பிரியமாக இருந்தால் என்னாகவும் 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.